ஓம் சாந்தி. மனதை மிகவும் அமைதியாக ஒருமுகப்படுத்தி இந்த முழு மனதும் இந்த வகுப்பில் ஈடுபடுத்தி ஒவ்வொரு விஷயத்தின் ஆழத்தையும் நாம தெளிவாக புரிந்து கொள்ள முயற்சி பண்ணணும். இன்றைக்கு நாம ஆத்மாவினுடைய 16 கலைகள் அதை பத்தி பார்க்க போறோம். பாருங்க, எப்பொழுது ஆத்மா சம்பூர்ண தூய்மையாகிறதோ அப்பொழுது ஆத்மாக்குள்ள 16 கலைகள் நிரம்பும். சம்பூர்ண தூய்மைன்னா என்ன அர்த்தம்? ஆத்மாவோட பேட்டரி முழுமையா சார்ஜ் ஆயிடுச்சு. ஆத்மால எந்த கர்ம கணக்கும் இல்ல. ஆத்மாக்குள்ள எல்லா குணங்களும் நிறைஞ்சிருச்சு. ஆத்மாக்குள்ள சர்வ சக்திகள் நிறைஞ்சிருச்சு. ஆத்மாவே ஞான ஸ்வரூபமா இருக்குது. தான் தேகம் அல்ல, தான் ஆத்மா. இப்பொழுது நமக்கு நம்ம தேகம் அப்படிங்கிற உணர்வு மேலோங்கி இருக்குது. நம்ம இந்த ஞானத்தை உள் வாங்க வாங்க நம்ம ஆத்மாவினுடைய சக்தி உயர உயர நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, நான் ஆத்மா, இந்த சரீரத்தை இயக்குகின்ற சக்தி அப்படிங்கிறது ரொம்ப நேச்சுரலா வந்துரும். அந்த நிலை எப்படி இருக்கும்னா, சதா பறக்கிற மாதிரி இருக்கும். உலகத்தில் இருக்கிற எல்லா ஆத்மாக்கள் மீதும் நமக்கு ஒரு தீராத ஒரு அன்பு வரும். யாரை பார்த்தாலும் அன்பா ஃபீல் பண்ணுவோம். ஏதாவது ஒண்ணு நம்ம எல்லாருக்கும் செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வரும். நம்ம எல்லா விஷயங்களினாலும் நிறைந்தது போல அனுபவம் பண்ணுவோம். எனக்கு என்கிட்ட இல்லாதது ஒண்ணு கிடையவே கிடையாது அப்படின்ற மாதிரி அனுபவம் வர ஆரம்பிக்கும். சோ இப்ப அதை தான் 16 கலைகளாக இப்ப வகைப்படுத்தி இருக்கிறாங்க. இந்த அனுபவம் இப்ப நான் சொல்றேன் இல்லைங்களா, அத ஒரு ப்ரொசீஜரலா பார்க்கலாம். அது என்ன மாதிரி அனுபவங்கள், என்ன மாதிரி கலைகள். இப்ப பாருங்க, நமக்கு தெரியும் நடனக்கலை, இசைக்கலை, பாட்டு பாடுறது, ஓவியம், இதையெல்லாம் கலைகள் இல்லையா? அது போல ஆத்மாக்குள்ள இருக்கின்ற கலை. இப்ப இந்த தேகத்துல இந்த தேகம் மூலமாக நாம எக்ஸிபிட் பண்றது, அது அந்த கலைகள் வேறு. இங்க உள்ள ஆத்மாக்குள்ள இருக்கின்ற கலைகள் வேறு. புரியுதுங்களா? புரியுது சிஸ்டர். புரியுது மேம். ஓகே ஓகே. ஓய்வெடுப்பது அப்படின்னா நம்ம சாதாரணமா என்ன பண்ணுவோம்? நல்லா ரிலாக்ஸா கொஞ்சம் சோஃபால படுத்துக்கிட்டு, அஹ், அப்படியே இல்ல உக்காந்துக்கிட்டு ஆறாம கைய காலை நீட்டி எந்த வேலையும் பண்ணாம யார் கூடயாவது பேசுவோம், இல்ல சும்மாவாவது உக்காந்துருப்போம், இல்லைன்னா கொஞ்ச நேரம் தூங்குவோம், இல்லைன்னா வேற என்ன பண்ணுவோம்? ஏதாவது ஒரு மூவி பார்க்கலாம் ரிலாக்ஸா. ஓய்வு எடுக்கிறதுனா அன்னைக்கு ஏதாவது சமைக்க வேணாம், இல்ல ஆபீஸ் போறவங்க இன்னைக்கு லீவ் எடுத்துக்கலாம். இதுதானே ஓய்வு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இதுதானே ஓய்வு எடுக்கிறது. இல்ல வேற ஏதாவது ஓய்வுன்னா என்ன நீங்க புரிஞ்சிருக்கிறீங்க? இது வரைக்கும் இதான் ஓய்வுன்னு புரிஞ்சிருக்கோம். இது வரைக்கும் இதுதான் நம்ம ஓய்வு எடுக்கிறதுங்கிறோம். இங்க ஆர்ட் ஆஃப் ரிலாக்ஸேஷன், ஓய்வெடு ஓய்வெடுக்கும் கலை, ஆத்மாக்குள்ள சம்பூர்ண தூய்மை வரும் பொழுது இந்த ஆத்மா எப்படி ஓய்வெடுக்குது அப்படின்னா, அதாவது இந்த வாழ்க்கை அப்படிங்கிறது பரமாத்மாவானவர் ஒரு உண்மையான ஒரு இயக்குனராக இருக்கிறார். அந்த இயக்குனரின் பிரதானமான நடிகனாக நான் இருக்கிறேன். நம்ம எல்லாருமே வெறும் கருவிகள். நம்ம எல்லாருமே எந்த காரியம் செஞ்சாலும் ரொம்ப திருப்தியாவும் மனசை ரொம்ப ரிலாக்ஸா வச்சுக்கிட்டு, நமக்கு உடம்புல ஏதாவது நோய் இருந்தா கூட எந்த விதமான ஃபீலிங்ஸ்லயும் இல்லாம ரொம்ப திருப்தியாவும் ரிலாக்ஸாவும் இருக்கிறது. அஹ்? நமக்கு நல்ல ஒரு ஞானம் இருக்கிறது. இந்த பலதரப்பட்ட சுச்சுவேஷன்ஸ் நம்ம வாழ்க்கையில வருதுல்ல, இந்த விஷயங்கள் எல்லாம் நம்மளுடைய பழைய கணக்கு வழக்குகள் தான் அப்படின்ற இந்த ஞானமானது என்ன பண்ணுது? எது நடந்தாலும் நம்மள ரொம்ப திருப்தியா ரிலாக்ஸா வச்சுக்குது. நம்ம என்ன ஒரு உள்ளுணர்வோட எல்லா நேரமும் இருக்கிறோம் அப்படின்னா, நான் ஒரு கருவி,
இங்க பரமாத்மா ஒரு இயக்குனராக இருக்கிறார். நான் அவர் கூறியபடி இந்த நடிப்பை நடிக்கிறேன். எப்படி இருக்கும் அப்போ? நமக்கு எல்லாருமே சொல்றாங்க, இப்ப கைய தூக்கு, இப்ப கைய கீழே போடு, கழுத்து இந்த பக்கம் திருப்பு, இந்த பக்கம் போ. அவர் சொல்றபடி நம்ம நடந்தா சுகமா இருப்போம். அப்ப நம்ம செய்வோமா செய்ய மாட்டோமா? பிஇடி பீரியட்ல ட்ரில்ஸ் எல்லாம் சொல்லி கொடுப்பாங்கல்ல. முன்னாடி வந்து அந்த பிஇடி சார், அந்த ஆசிரியர் நின்றுப்பாரு. ட்ரில் சொல்லி கொடுக்கும் பொழுது சொல்லுவாரு, ஹேண்ட்ஸ் அப், ஹேண்ட்ஸ் டவுன், லெஃப்ட் சைட் டேர்ன் பண்ணுங்க, ரைட் சைட் டேர்ன் பண்ணுங்க. நம்ம என்ன பண்ணுவோம்? ஜஸ்ட் அவரோட டைரக்ஷன்ஸை ஃபாலோ பண்ணுவோம். அதன் மூலமாக இந்த எக்ஸசைஸ் பண்ணும் பொழுது உடலானது வலுவாகிறது, இல்லையா? அதுபோல இந்த நாடகத்துல, இந்த பெரிய நாடகத்துல இப்ப பரமாத்மா என்ன பண்ணியிருக்கிறாரு? ஒரு டைரக்டராக வந்து நம்ம எப்படி பெர்ஃபெக்டா நடிக்கணும், so that நம்ம எப்படிப்பட்ட நடிப்பு நடித்தாலும், அதாவது அவர் கூறியபடி எந்த நடிப்பை நடித்தாலும் அந்த நடிப்புல நமக்குள்ள ஒரு திருப்தி, அந்த நடிப்புல மனசுல எந்த பதபதப்பும் இல்லாம, எந்த டென்ஷனும் இல்லாம, இது இப்படி ஆகுமோ அது அப்படி ஆகுமோ, இது ஏன் இப்படி நடந்தது, இந்த எந்த விதமான கேள்விகளும் இல்லாமல் மனது சதா ஓய்வாக இருக்கிறது. அதுதான் ஓய்வெடுக்கும் கலை, ஆர்ட் ஆஃப் ரிலாக்ஸேஷன். இந்த படத்துல பாருங்க, நம்பர் 1 அப்படிங்கிறது ஆர்ட் ஆஃப் ரிலாக்ஸேஷனை எந்த பிக்சர் காமிச்சிருக்காங்க அப்படின்னா, விஷ்ணு பார்க்கடல்ல அந்த ஆதிசேஷன் பாம்பின் படுக்கையில காமிச்சிருக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. விஷ்ணுவானவர் பார்க்கடல்ல, இந்த படம் ஆர்ட் ஆஃப் ரிலாக்ஸேஷன். ஆர்ட் ஆஃப் ரிலாக்ஸேஷன் என்ன பண்றாரு? விஷ்ணு வந்து ஒரு பாம்பு படுக்கையில ஒரு கையை மட்டும் அப்படியே தலைக்கு வச்சுட்டு படுத்திருக்கிறாரு. படுத்திருக்கிறது எதன் மேல? அஹ்? எதன் மேல படுத்திருக்கிறாரு? விஷம் கக்குகின்ற பாம்பு மேல. அப்ப அந்த பாம்பே அவருக்கு எப்படி இருக்கிறது? ஒரு படுக்கையாக, ஒரு பெட்டு மாதிரி சுகமாக ஆயிடுச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த உலகத்துல என்ன மாதிரி சுச்சுவேஷன்ஸ் நம்ம வாழ்க்கையில வந்தா கூட, அந்த சுச்சுவேஷன்ஸ் எதனால வருது அப்படின்னா நம்மளுடைய பழைய கணக்குகளால் வருது. அது வர்றது போயிடும். அது வரும் பொழுது பரமாத்மா எனக்கு எப்படி டைரக்ஷன் கொடுத்துருக்கிறாரோ அது போல நான் நடந்துகிட்டா போதும். இதை எல்லாத்தையும் நான் ரொம்ப பெஸ்டா என்னுடைய நடிப்பு நடித்து முடிச்சிடுவேன். இந்த ஃபீலிங் தான் மனசுல இருக்கும். அப்ப ஆத்மா எந்த சூழ்நிலையிலையும் ஓய்வாக இருப்பது, அது எப்ப சாத்தியம்? என்ன நினைக்கிறீங்க? அது எப்ப சாத்தியம்? அதாவது எனக்கு எக்ஸாக்டா தெரியல, மோகன்லால் நினைக்கிறேன். அவரு மலையாளத்துல ரொம்ப சிறப்பான நடிகர். அவரு மோகன்லாலா இல்ல வேற எந்த ஆக்டரான்னு சரியா தெரியல. மோகன்லால் இல்ல மம்முட்டி யாராவது இருக்கலாம். அப்போ ஒரு முறை வந்து மோகன்லாலுக்கு எப்படிப்பட்ட ஒரு ஆக்டர் அப்படின்னா, அவர் வந்து டைரக்டர்ஸ் ஆக்டர்னு பேர் எடுத்தவர். டைரக்டர்ஸ் ஹீரோ அப்படின்னா மோகன்லால்னு சொல்லுவாங்களாம். என்ன அப்படி அதற்கு மீனிங் அப்படின்னா, அவரு டைரக்டர் சாட்டிஸ்ஃபை ஆற மாதிரி நடிப்பாராம். எத்தனை டேக் போனாலும் பரவாயில்ல, ஆனா டைரக்டர் சாட்டிஸ்ஃபை ஆகணும். அது அது இல்லாம நான் வந்து இப்படி நடிக்கிறேன், டைரக்டருக்கே போய் சொல்லலாம் மாட்டாரு. இப்படி நடிச்சா நல்லா இருக்கும், இந்த சீன் இப்படி கொண்டுட்டு போனா நல்லா இருக்கும். அவர் நல்ல ஆக்டர், அவருக்கு எல்லாமே நல்லா நடிக்க வரும். எல்லா டெலிவரி, டயலாக் டெலிவரி எல்லாமே நல்லா பண்ணுவாரு. ஹி இஸ் எக்ஸ்பர்ட் இன் ஆக்டிங். ஆனாலும் அவர் என்ன பேர் எடுத்திருக்காருன்னா டைரக்டர்ஸ் ஹீரோ. அப்படி ஒரு தடவை வந்து ஒரு சீன் வருது. அந்த சீன்ல வந்து இவர் வில்லன் கூட ஒரு வில்லனோட கழுத்தை பிடிச்சிட்டு ரொம்ப ஆவேசமாக, ரொம்ப ஒரு உணர்ச்சி வசத்தோட ஒரு டயலாக் டெலிவரி கொடுக்கணும். அந்த டயலாக் டெலிவரி ஒரு 3-4 நிமிஷத்துக்கு கண்டினியூஸ் டயலாக்னு வச்சுக்கோங்க. அப்ப அந்த மாதிரி சீன் நடக்குது. இவரும் நல்லா டெலிவரி பண்ணிட்டாரு. இப்ப டைரக்டர் என்ன சொல்றாரு? இல்ல, எனக்கு ஏதோ ஒண்ணு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்ல அப்படிங்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு அடுத்த டேக் போறதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் அப்படியே ஒரு சின்னதா ஃப்ரீ டைம். இப்ப இந்த வில்லன் வந்து மோகன்லால் கிட்ட சொல்றாரு, என்ன நீங்க ரொம்ப நல்லா தானே நடிச்சீங்க, எனக்கு அதுல எந்த தப்பும் இருக்கிற மாதிரி தெரியல, ரொம்ப பெர்ஃபெக்டா உங்களோட பெஸ்ட் கொடுத்த மாதிரி தான் இருக்குது, இவர் என்ன இப்படி சொல்றாரு அப்படின்னாராம். மோகன்லால் சொன்னாராம், தெரியல, இருக்கட்டும், அவரோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் முக்கியம். அவருக்கு இது டேக் ஓகேன்னு சொன்னா ஐ எம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் அதே டேக் எடுத்தாங்களாம். திரும்பவும் இதை நடிச்சு காமிச்சிருக்கிறாரு. அப்ப டைரக்டர் ஓகேன்னு சொல்லிட்டாரு. இப்ப வில்லன் சொல்றாரு, நீங்க நடிச்சதுக்கும் இப்ப நடிச்சதுக்கும் எனக்கு எந்த வித்தியாசமும் தெரியல அப்படின்னு. ஆனா
கண்டிப்பா ஏதோ ஒரு வித்தியாசம் இருந்திருக்கு. அந்த வித்தியாசமானது டைரக்டருக்கு அது ரொம்ப உகந்ததா இருந்திருக்கு. அப்போ நாம் எப்படிப்பட்ட ஆக்டராக இருந்தாலும் நம்மளுடைய புத்தி என்ன பண்ணுது அப்படின்னா சில சமயம் நான் நினைக்கிறது தான் கரெக்ட். அதுக்கு பேரு மன்மத் அப்படிம்பாங்க. மன்மத்னா என்ன அர்த்தம்? என் மனதின் வழிப்படி போவது. எனக்கு எல்லாம் தெரியும், நான் எனக்கு தெரியாத எத்தனை அனுபவங்கள் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு மனதின் வழி போகாம, இல்லைன்னா மத்தவங்க எல்லாம் போறாங்க, ஓ அவங்க இப்படிதான் போயிருக்கிறாங்க, இந்த பாதையில போயிருக்கிறாங்க, ரொம்ப நல்லா இருக்கிறாங்க. வெளியில நமக்கு என்ன தெரியும் யார் நல்லா இருக்கிறாங்க நல்லா இல்லை அப்படின்ட்டு? இன்னைக்கு பாருங்க, ஒரு ஃபேஸ்புக்கோ இன்ஸ்டாகிராமோ இல்ல ட்விட்டரோ எந்த ஒரு சோஷியல் மீடியாலையும் பாருங்க, எல்லாரும் சூப்பரா சந்தோஷமா இருக்கிற மாதிரி நல்லா வாய் இழிச்சுக்கிட்டு போட்டோ எடுத்திருப்பாங்க. அவங்க கிட்ட போயிட்டு நம்ம மெதுவா பேச்சு கொடுத்தோம்னா, ஏய் எங்கப்பா போயிட்டு வந்த, அந்த இடமே ரொம்ப நல்லா இருந்தது, சூப்பரா இருந்தது அப்படின்னு கேட்டா அப்புறம் அவங்க மெதுவா சொல்லுவாங்க, அட போப்பா, சுட்டெரிக்கிற வெயிலு, இவ்வளவு தூரம் காசு செலவு பண்ணி போனோம், போட்டோவாவது நல்லா சிரிக்கிற மாதிரி எடுத்துக்கலான்னு எடுத்தோம், அப்படி வெளியே வரும். அப்ப நம்ம வெளியே பார்க்கிறது எல்லாமே நிஜம் கிடையாது. நம்ம என்ன பண்ணிடுறோம், மத்தவங்க இந்த வழியில போயிருக்கிறாங்க, இவங்க நல்லா இருக்கிறாங்க, சந்தோஷமா இருக்கிறாங்க அப்படின்னு சில சமயம் என்ன உண்மைன்னு தெரியாம மற்றவர்களுடைய வழிய பார்க்கிறோம். இல்லைன்னா நம்மளுடைய மனதின் வழிப்படி போறோம். ஆனா உண்மையிலேயே நம்மை காக்கின்ற வழி என்ன அப்படின்னா பரமாத்மா கொடுக்கின்ற இந்த வழி. ராஜயோக தியானத்துல நமக்கு எல்லா ஞானத்தையும் கொடுத்திருக்கிறார். கர்மத்தின் விதி என்ன அப்படின்ற அந்த கர்மத்தினுடைய ஆழமான விதியை கொடுத்திருக்கிறார். அந்த விதிப்படி ஒவ்வொரு சீனையும் நம்ம எதிர்கொண்டோம். ஒரு சீன் வருது, ஸ்- பார்த்தா சீன் ரொம்ப நல்லா இல்ல, உடனே ஞானம் வருது, என்னுடைய பழைய கர்மத்தினுடைய விளைவுதான் இது. இப்ப பரமாத்மா என்ன சொல்லியிருக்கிறாரு, என்ன வந்தாலும் உன்னிடமிருந்து செல்ல வேண்டிய விஷயங்கள் என்ன? சக்திகள் வெளிப்படணும், உன்னுடைய திவ்ய குணங்கள் வெளிப்படணும். அப்படி மட்டும் நீ இருந்துட்டேன்னா, சிலுவையில அறையிற போற ஒரு வழி இருக்கின்ற ஒரு சுச்சுவேஷன் வந்தா கூட அது ஏதோ முள்ளு தைக்கிற மாதிரி தைச்சிட்டு போயிடும். மலை போல் வர்ற பிரச்சனை கூட கடுகாகி, அந்த கடுகு கூட பஞ்சாகி நீங்க ஊதி தள்ளிட்டே போயிடுவீங்க. கர்ம கணக்கும் முடிஞ்சிரும். இந்த கர்மத்தின் மூலமாக சிரேஷ்டமான புண்ணிய கணக்கும் வந்துரும். புரியுதுங்களா? இறைவனினுடைய வழி அப்படிங்கிறது என்னங்கிறது புரியுதா இப்போ? முழுமையாக இறைவன் எப்படி நமக்கு ஒரு கருவியாக இருந்து ஒரு காரியத்தை செய்யணும்னு கற்றுக் கொடுத்திருக்கிறாரோ அது போல இருப்பது. நான் ஆத்மா, இந்த கர்மேந்திரியங்கள் மூலமாக காரியம் செய்கின்றேன். நான் ஆத்மா, பரமாத்மாவிற்கு முழுமையாக அர்ப்பணமாகின்றேன். என் மனம் புத்தி சமஸ்காரம் எல்லாமே இறைவன் காட்டிய வழிப்படி மட்டுமே நடக்கும் அப்படின்னு அந்த வழிப்படி நடந்தா வெற்றி இல்லாம வேற என்ன இருக்க முடியும் சொல்லுங்க? ம் ராமாயணத்துல ஒரு காட்சி, வாலியும் சுக்ரீவனும் போரிட போறாங்க. ராமர் யாரோட பக்கம்? ராமர் யாரோட பக்கம்? சுக்ரீவன் பக்கம். இப்ப வாலியும் சுக்ரீவனும் எப்படி இருக்கிறாங்க? ஒரே ஒரே மாதிரி தான். ஆ ஒரே உருவத்தோட இருக்கிறாங்க. அப்ப என்ன பண்றாரு ராமர்? அவருக்கு ஒரு மாலையை போட்டு ஆ, டிஃபரெண்ட் பண்றாரு. சுக்ரீவனுடைய கழுத்துல மாலை அணிவிக்கிறார். இதற்கு ஆன்மீகத்துல என்ன பொருள் அப்படின்னா, எப்பொழுது இறைவன் உங்களுக்கு துணையாக இருக்கிறாரோ அப்பொழுது உங்களுக்கு வெற்றி மாலையானது ஏற்கனவே அணிவிக்கப்பட்டு விட்டது. போரிடுவதற்கு முன்னாடியே வெற்றி மாலை போட்டுட்டாரா சுக்ரீவன் கழுத்துல? அது போல ஆமா. நம்ம வாழ்க்கையில வருகின்ற ஒவ்வொரு காட்சியும் நமக்கு வெற்றி நிச்சயம் அப்படின்ற அனுபவமாகும். அதுதான் இறைவனினுடைய துணையினுடைய மகத்துவம். அதாவது முள்ளும் எடுத்துருவோம், வலியும் வலிக்காது, கர்ம கணக்கும் போயிடும், அதே மாதிரி சிரேஷ்டமான ஒரு காரியமும் செஞ்சிருவோம். பழைய கணக்கும் போயிடும், புதுசாவும் புண்ணிய கணக்கை சக்தி மிகுந்த ஒரு கணக்கை உருவாக்குவோம். ஒரே கல்லுல ரெண்டு மாங்கான்னு சொல்லுவாங்கல்ல, அது போல. சோ அப்ப ஒவ்வொரு செயலும் எப்படி இருக்கும்? ரொம்ப ரிலாக்ஸ்டா செய்வோம். யார் ஒருவர் சம்பூர்ண தூய்மை ஆகிறாரோ அவர்கள் பரமாத்மாவின் துணையிலேயே இருக்கிறவங்க. பரமாத்மா சர்வசக்திவான் அப்படின்னா இவர்களும் எல்லா சக்திகளும் நிரம்பியவராக இருப்பாங்க. ஒரு காந்தம் இருக்குது,
ஒரு இரும்பு இருக்குது. இப்ப இரும்புல எந்த துருவும் இல்ல அப்படின்னா சம்பூர்ண தூய்மை. புரியுதா? இந்த விஷயம் புரியுதா? இரும்புல எந்த துருவும் இல்லைன்னா என்ன அர்த்தம்னு புரிஞ்சுக்கணும். சம்பூர்ண தூய்மை. இப்ப காந்தமானது இரும்ப அட்ராக்ட் பண்ணுமா பண்ணாதா? இப்ப இந்த இரும்பானது காந்தத்தோட இணைஞ்சிருச்சு. கரெக்டா? ஏன்னா காந்த சக்தியும் ஜாஸ்தியா இருக்குது, இரும்புலயும் எந்த துருவும் இல்ல. அப்ப இத ரெண்டையும் பிரிக்கிறதுக்கு எந்த விஷயமுமே இல்ல. இப்ப இரும்பு காந்தத்தோட இணைஞ்சிருச்சு. இப்ப இரும்பும் காந்தமாகுமா ஆகாதா? அப்ப சம்பூர்ண தூய்மைங்கிறது அவ்வளவுதான். எனக்குள்ளே எந்த விதமான அவகுணங்களின் கரையும் இல்ல. எனக்குள்ளே எந்த பழைய கர்மங்களினுடைய கணக்கும் இல்ல. அப்படியே கணக்கு வந்தா கூட நான் முழுமையாக இறைவனினுடைய துணையில என்னை நான் அனுபவம் பண்றேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவரு என்ன எனக்கு ஞானம் சொல்லி கொடுத்தாரோ அதன்படி நான் நடக்கும் பொழுது வருகின்ற கணக்கு எல்லாம் மலை போல இருந்தாலும் பஞ்சாக ஆக்க முடியும். அப்ப என்னுடைய வாழ்க்கையில எந்த கர்மம் செய்தாலும் சரி, எந்த கர்மத்தின் விளைவாக வருகின்ற சீன்ஸை நான் பார்த்தாலும் சரி, எப்படி விஷ்ணுவானவர் அந்த ஆதிசேஷ படுக்கையில ரிலாக்ஸா இருக்கிறாரோ அப்படி எல்லா காரியங்கள் செய்து கொண்டே நான் ரிலாக்ஸாக இந்த உலகத்துல வாழ முடியும். புரிஞ்சுச்சா? ஆர்ட் ஆஃப் ரிலாக்ஸேஷன் கிளியரா? அடுத்து ஆர்ட் ஆஃப் டீலிங் ஆர் பிஹேவியர், அதாவது தெய்வீகமான நடத்தை கொண்டிருப்பது. ஆர்ட் ஆஃப் டீலிங் ஆர் ஆர்ட் ஆஃப் பிஹேவியர், தெய்வீகமான நடத்தையை கொண்டிருக்கும் கலை. நம்மளுடைய இந்த நடத்தை எப்படி இருக்கணும் அப்படின்னா, எப்பொழுதுமே ரொம்ப இயற்கையான சுயநலமற்ற அன்பு, மரியாதை அப்படின்ற ஒரு நேச்சுரலான ஃபீலிங் இருக்கணும். நம்மளுடைய பிஹேவியர், நம்மளுடைய நடத்தை எதனுடைய அடிப்படையில் இருக்கணும்? நான் சுயநலமற்ற இயல்பான அன்புடைய ஒரு ஆத்மா. நான் எல்லாரையும் மரியாதையோடு பார்க்கின்றேன். அவர்கள் உயரமா இருக்கலாம், குட்டையா இருக்கலாம், அழகா இருக்கலாம், இல்ல சுமாரா இருக்கலாம், கருப்பா இருக்கலாம், வெள்ளையா இருக்கலாம், நல்லா படிச்சவங்களா இருக்கலாம், படிக்காதவங்களா இருக்கலாம், பெரிய பதவியில இருக்கலாம், இல்ல சின்ன பதவியில இருக்கலாம், இல்ல வீடு கூட்டுற நமக்கு வீட்டுல வேலை செய்யற மெய்டா கூட இருக்கலாம். ஆனால் என்னுடைய பார்வையில் அனைவருக்கும் ஒரே மாதிரியான மரியாதை. நாம் அனைவரும் ஒரு பரமாத்ம தந்தையினுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் அப்படின்ற ஒரு எண்ணம் மற்றும் அப்படின்ற ஒரு இனிமைத்தன்மை. புரியுதுங்களா? இதுக்கு பேரு ஆர்ட் ஆஃப் டீலிங். யாரோட நம்ம காரிய விவகாரம் பண்ணாலும் எப்படி நம்ம பிஹேவ் பண்ணணும்? ஒரு சுயநலமில்லாத அன்பு, எல்லாரையும் சமநோக்கு பார்வை பார்த்து அதன் அடிப்படையில மரியாதை கொடுப்பது, நாம் அனைவரும் ஒரு தெய்வீக குடும்பத்தின் உறுப்பினர்கள் மற்றும் இனிமைத்தன்மை. இதுதான் ஆர்ட் ஆஃப் டீலிங் ஆர் ஆர்ட் ஆஃப் பிஹேவியர். நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாமே. நம்ம யாருக்கிட்டெல்லாம் ரொம்ப மரியாதை கொடுக்கறோம், நம்ம யாரையெல்லாம் மதிக்கிறதே கிடையாது. இப்படி நடக்குதா? இப்படி நடக்குதா நம்ம வாழ்க்கையில? யோசிச்சு பாருங்க. எத்தனை பேரை நம்ம ஒருமையில கூப்பிடுறோம், எத்தனை பேரை நம்ம மரியாதையோட கூப்பிடுறோம்? இது நடக்குதா? பாருங்க, சின்ன குழந்தைகளா நீ வா போறது அது வேற அது வேற. நம்ம வயதுக்கு இணையாக இல்ல நல்லா வளர்ந்தவங்கள, இப்ப நம்ம ஒரு 25 வயசு ஆச்சு, ஒரு 20 வயசு மேல ஆயிடுச்சு அப்படின்னா கூட நம்ம ரொம்ப பெரியவங்களா இருந்தாலும் நம்ம எப்படி ஒருமையில கூப்பிட்டாலும் அந்த ஒருமையில பேசுறதுலயும் ஒரு மரியாதை இருக்கும். எல்லாமே பேசிட மாட்டோம். அப்படி இல்லாம சில பேரு அவர்களினுடைய ஸ்டேட்டஸ் ஆதாரத்துல சில பேரை நம்ம ஒருமையில பேசுறது, சில பேரை மரியாதை குறைவா பேசணும்னு பேசலாம்னு கூட அது ஒரு இயல்பாவே ஆயிடுது. உதாரணமா, சும்மா காய்கறி விற்கிறவங்க, இல்லைன்னா வீட்டுல வேலை செய்யறவங்க,
இல்ல வந்து துப்புரவு பணியாளர்கள், இந்த மாதிரி இந்த மாதிரி சில பேரை, இல்லைன்னா வந்து நம்ம ஆபீஸ் போகும் பொழுது நமக்கு கீழே இருக்கிற ஸ்டாஃப்ஸ், நமக்கு கீழே இருக்கிற வந்து ஆபீஸ் பாய், இல்ல வந்து துப்புரவு பணியாளர்கள். நல்லா யோசிச்சு பாருங்க உங்களுக்குள்ள. இந்த சமநோக்கு பார்வை பார்க்காம இருக்கிறோமா? எந்த அளவுக்கு நாம சமநோக்கு பார்வை பார்க்காம இருக்கிறோம்? இல்ல சமநோக்கு பார்வையில தான் இருக்கிறோமா? ஒரே மாதிரி தான் மரியாதை கொடுக்கிறோமா? அதாவது ஒருத்தரோட பதவி ஒண்ணு இருக்குது, அதன் அடிப்படையில சில மரியாதைகள், சில ப்ரையாரிட்டிஸ் கொடுக்கணும். இப்ப இந்த ஊருக்கு கலெக்டர் அப்படின்னா அந்த கலெக்டருக்கான மரியாதை கொடுக்கணும். அத பத்தி சொல்லல. ஆனா நம்ம பேசும் பொழுதே நம்மளுடைய பேச்சின் இனிமைத்தன்மையாகட்டும், இல்ல பேச்சுல ஒரு மரியாதையாகட்டும், அது வந்து ரொம்ப பதவி குறைவா இருக்குது, இல்ல சாதாரண ஒரு வீட்டு வேலை செய்யறவங்க தான் அப்படிங்கறதுனால அந்த இனிமைத்தன்மை குறைந்து அதுல ஒரு முரட்டுத்தன்மை, அதுல ஒரு அதிகாரம், சாதாரணமா பேசும் பொழுதே இது மாதிரி எல்லாம் வருதா? இல்ல நம்ம நிறைய அப்படிதான். பேர் அப்படிதான் இருக்காங்க. ம் இருக்குது நோட் இல்லைங்களா? பண்ணு. ரொம்ப நேச்சுரலாவே அந்த மாதிரி பேச ஆரம்பிச்சுடுறாங்க. அப்படி இல்லாமல் ம் ஒரு இயல்பான, ஒரு தன்னலமற்ற ஒரு அன்பு, மரியாதை, நம்ம எல்லாருமே ஒரு தெய்வீக குடும்பத்தின் உறுப்பினர்கள், இது மாதிரி இருப்பதுதான் ஆர்ட் ஆஃப் டீலிங் ஆர் ஆர்ட் ஆஃப் பிஹேவியர். என்ன பிக்சர் கொடுத்துருக்காங்க இதுல? ஆர்ட் ஆஃப் டீலிங் ஆர் பிஹேவியருக்கு கை கூப்பின மாதிரி காமிச்சிருக்காங்க பாருங்க. ம் இ- கை கூப்பின மாதிரி காமிச்சிருக்காங்கல்ல? ஆர்ட் ஆஃப் டீலிங் ஆர் பிஹேவியர், ஆர்ட் ஆஃப் டிவைன் பிஹேவியர். இந்த இந்த கலை புரியுதுங்களா? இது புரியுதுங்களா? இந்த ஓகே. ஓகே, நம்ம மூணாவது கலைக்கு போயிடலாமா? ஆ ஆர்ட் ஆஃப் கீப்பிங் ஹெல்த்தி, அதாவது ஆரோக்கியமாக வைத்திருக்கின்ற கலை. பாருங்க, உண்மையிலேயே நம்ம என்ன காரியம் செய்தாலும், நான் ஆத்மா அப்படின்ற உணர்வோடு நம்ம ஒரு காரியம் செஞ்சோம் அப்படின்னா, அதுதான் உடல் மனம் அனைத்தையும் ஆரோக்கியமாக வைத்திருக்கின்ற சாவி. சாவி பாருங்க. அதாவது இந்த நாடகத்தினுடைய ஆழமான ரகசியம், இத புரிஞ்சுக்கணும். நம்ம எந்த சுச்சுவேஷன்லயும் நம்ம ஹாப்பியா இருந்தோம் அப்படின்னா, இது நம்மள ரொம்ப ஹாப்பியா ஆரோக்கியமா வச்சுக்கும். இடுக்கண் வருங்கால் நகுக. அஹ்? ஏன் அப்படி சொல்றாங்க? இடுக்கண் வருங்கால் நகுக. காமெடியா சில பேர் சொல்றாங்க, உனக்கு இடுக்கண் வர்றப்ப நான் சிரிச்சுக்கிறேன், எனக்கு இடுக்கண் வரும் பொழுது எனக்கு சிரிக்க முடியாது. திருவள்ளுவரே சொல்லியிருக்கிறாரு, இடுக்கண் வருங்கால் நகுகன்னு. மத்தவங்க கஷ்டப்படும் பொழுது இவங்க சிரிக்கிறாங்களாமா. அப்படியா? அதுவா இடுக்கண் வருங்கால் நகுக? இடுக்கண் வருங்கால் நகுகன்னா என்ன அர்த்தம்? துன்பம் வரும் வேலையிலே சிரிக்க வேண்டும். ம் யாருக்கு துன்பம் வரும்போது? மத்தவங்களுக்கு துன்பம் படும் பொழுதா? நமக்கு அஹ், சில பேர் அப்படி காமெடியா சொல்றாங்க. உண்மையாகவே ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மை வேணும். இடுக்கண் வருங்கால் நகுக அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த நேரத்துல என்னமோ ஜோக் அடிச்ச மாதிரி, ஜோக் பேசின மாதிரி சிரிக்கிறது கிடையாது. அந்த நேரத்திலையும் நம்ம மனச ஆடாம அசையாம, இது வர்றது ஏதோ ஒரு பழைய கர்மத்தின் கணக்கு. இந்த நேரத்துல மனச குழப்பமடைய செய்யாம, இந்த பிரச்சனைகள்ன்ற மலைய போட்டு உடைக்காம, இதனுடைய தீர்வுக்கான விஷயத்தை நோக்கி நான் பயணிக்கணும். பரமாத்மா இப்பொழுது இந்த சங்கம யுகத்துல எனக்கு துணையாக இருக்கிறார். அவர் எனக்கு ஏற்கனவே பாதை போட்டு காமிச்சிட்டாரு. நான் எதுக்கு பயப்படணும்? நான் ஒரு கவலையற்ற மகாராஜா மாதிரி இருந்து என்னுடைய மனதின் பாரத்தை எல்லாம் இறைவனிடம் சேர்த்து விட்டு, அவர் எப்படி வாழச் சொன்னாரோ அப்படி வாழ்ந்தாலே போதும். இந்த உடலும் ஆரோக்கியமாயிடும், மனமும் ஆரோக்கியமாயிடும். இதுதான் ஆத்ம உணர்வுல இருந்து ஒரு காரியத்தை செய்வதுன்னு அர்த்தம். அதுதான் ஆரோக்கியமாக இருப்பதற்கான ஒரு சாவி. பாருங்க, நம்ம சத்தியுகத்துல எப்படி இருப்போம்? எவர் ஹெல்த்தி, எவர் வெல்தி, எவர் ஹாப்பி.
சத்தியுகத்துல அப்படி ஒரு வாழ்க்கை நம்ம வாழுவோம் அப்படின்னா அதற்கான சாவிகளை எல்லாம் இப்ப நம்ம கண்டுபிடிச்சு எல்லா பூட்டையும் திறக்கணும். இப்ப அந்த தகுதியை உருவாக்கிக்கணும். அப்ப இப்பவே இந்த துன்பங்களுக்கு நடுவிலேயே பரமாத்மாவின் துணையை நான் எப்படி அனுபவம் செய்வது, எப்படி என் சுமையெல்லாம் அங்க இறக்கி வச்சிடுறது, எப்படி ஒவ்வொரு காரியத்தையும் ஆத்ம உணர்வுடன் செய்வது, இது என்ன பண்ணிடும்? இப்பொழுது எந்த சுச்சுவேஷன்லயும் என்னை ரொம்ப ஆரோக்கியமா வச்சுக்கும். நான் ஹாப்பியா இருப்பேன். ம் அதுதான் இடுக்கண் வருங்கால் நகுக. அப்பாடா, இந்த பிரச்சனை வந்தது, நான் இந்த கர்ம கணக்கை செட்டில் பண்ணிட்டேன், புதுசா கர்ம கணக்கை உருவாக்கல, பரமாத்மாவின் துணை எனக்கு கிடைச்சது. இப்ப ஆத்மா இந்த சக்தியையும் பெற்று ஆரோக்கியமாயிடுச்சு. பாருங்க, ஆத்மால ஏதோ ஒரு சக்தி இல்ல, அதனாலதான் அது துன்பப்பட்டுச்சு, தவறான காரியத்தை செஞ்சுச்சு, அதனால துன்பப்படுது. இப்ப அதே துன்பத்தினுடைய ஒரு விளைவு வரும் பொழுது அந்த சக்தியை எனக்குள்ள உருவாக்கிக்கிட்டேன் அப்படின்னா என்னுடைய துன்பமும் மறையுது, ஆத்மாவும் சக்திசாலி ஆகுதா? புரியுதா இந்த விஷயம்? ஆ ஓகே, இதுதான் ஆர்ட் ஆஃப் கீப்பிங் ஹெல்தி, ஆரோக்கியமாக வாழ்வதற்கான கலை. ஒரு மகிழ்ச்சியான ஒரு ஃபேஸ் இருக்கிற ஒரு பிக்சரை காமிச்சிருக்கிறாங்க, ஒரு குட்டி பையன் மாதிரி காமிச்சிருக்கிறாங்க. ஆர்ட் ஆஃப் கீப்பிங் ஹெல்த்தி அப்படின்னா அவங்க ரொம்ப மகிழ்ச்சியா காமிச்சிருக்கிறாங்க. அடுத்து நாலாவது, ஆர்ட் ஆஃப் டீச்சிங். ஆர்ட் ஆஃப் டீச்சிங் அதாவது கற்பித்தலுக்கான கலை. அஹ், இப்ப இதனுடைய சாரம் என்ன அப்படின்னா, நம்ம யாருக்கேனும் கற்பித்தால் கூட மிகவும் அன்பான நடத்தையோடு கற்பிக்கணும். பாருங்க, ஒருத்தருக்கு ஒரு விஷயத்த கற்பிக்கிறோம் அப்படின்னா அவங்க மேல ரொம்ப ஒரு செல்ஃப்லெஸ் லவ் வரணும். இவங்களுக்கு எப்படியாவது நமக்கு தெரிஞ்ச நல்ல விஷயத்த கத்து கொடுத்துடணும். யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம். அவர்கள் மீது மிகுந்த மரியாதையும் இருக்கணும். பாருங்க, உலகத்துல ஒருத்தர் இன்னொருத்தருக்கு கத்து தராருன்னா கத்து கொடுக்கறவரு ரொம்ப பெரியவரு, கத்துக்கிறவங்க ரொம்ப சின்னவங்க, நான் சொல்றதை நீ கேளு அப்படின்ற ஒரு மனப்பான்மை, அப்படின்ற ஒரு அதிகாரம் இருக்கும். ஆனா இங்க ஆன்மீக கல்வியில இந்த கற்பிக்கும் கலை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அன்பினுடைய ஆதாரத்துல நான் அடைந்த சந்தோஷம் நீ அடையணும், அந்த ஞானத்தை நான் உனக்கு கொடுக்கறதே எனக்கு ஒரு பாக்கியம். பாருங்க, கத்துக் கொடுக்கறவங்க எப்படி நினைப்பாங்க? இறைவன் எனக்கு இந்த பாக்கியத்தை கொடுத்திருக்கிறாரு, எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த மத்தவங்களுக்கு சொல்லி கொடுத்து அவங்களையும் எனக்கு சமமாக ஆக்குவதற்கான பாக்கியத்தை இறைவன் கொடுத்திருக்கிறாரு. இப்ப நமக்கு சமமாக இன்னொருத்தரை மாத்தும் பொழுது இறைவனினுடைய இதயத்துல நாம இடம் பெற்றுறோம். எவ்வளோ ஒரு ஆழமான விஷயம் தெரியுமா அது? அஹ்? அத திருவள்ளுவர் கூட சொல்லியிருப்பாரு. அது என்னது, மணற்கேணின்னு ஒரு திருக்குறள் வருமே, ஞாபகம் இருக்குதா? எப்படி ஒரு தொட்டில் கிணத்துல மணற்கேணி தண்ணி இறைக்க இறைக்க நீர் வருகிறதோ அது போல நம்ம கற்பித்து கொடுக்க கொடுக்க நம்மளுடைய அறிவு வளரும். சொல்லுங்க பிரதர், தெரியுமா முருகேசன் பிரதர்? தொட்டினை தூரும் மணற்கேணி சான்றோர்க்கு மாந்தர்க்கு கற்றனை தூறும் அறிவு. அறிவு வெரி அறிவு குட். தொட்டனை தூறும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனை கற்றனை தூறும் தூரும் அறிவு. அறிவு. எப்படி ஒரு மணற்கேணிய தோண்ட தோண்ட தண்ணீரானது பெருக்கெடுத்து கொண்டு வருகிறது, அது போல நம்மளுடைய புத்தியை தோண்டி தோண்டி ஒருத்தருக்கு நம்ம சொல்லி கொடுத்தோம்னா நம்மளுடைய அறிவானது வளருகின்றது. அப்ப யாரு ரொம்ப பயன்படுறாங்க இதுல? சொல்லி கொடுக்கிறவங்களும் பயன் பெறுகிறார்கள், கற்றுக்கொள்பவர்களும் பயன் பெறுகிறார்கள். சோ அதுதான் ஆர்ட் ஆஃப் டீச்சிங், கற்பித்தலுக்கான கலை. ஃபர்ஸ்ட், நம்ம யாருக்கு சொல்லி கொடுக்கிறோமோ அவங்க மீது அன்பு, அந்த அன்பின் ஆதாரத்துல தான் சொல்லி கொடுக்கிறோம். ரெண்டாவது, அவங்களுக்கு தெரியல அப்படிங்கறதுனால மரியாதையெல்லாம் குறையல, அவர்கள் மீதும் மரியாதை வைத்து சொல்கிறோம். மூணாவது, இந்த ஞானத்தை இறைவன் எனக்கு கற்றுக் கொடுத்தார், இந்த ஞானமானது இன்னொருத்தருக்கு கற்றுக் கொடுப்பதற்கான பாக்கியமானது எனக்கு கிடைத்திருக்கிறது, இதன் மூலமாக இறைவனினுடைய இதயத்துல நான் இடம் பெறேன். பாருங்க, இறைவன் என்ன காரியம் செய்ய வந்திருக்கிறாரோ அதே காரியத்தை நான் செய்யும் பொழுது மக்கள் சேவை, மக்கள் சேவை என்ன சொல்லுவாங்க? மகேசன்
மகேஷன் சேவை இல்லையா? அப்ப இறைவனுடைய இதயத்துல நம்ம இடம் பெறுவோமா மாட்டோமா சொல்லுங்க? அதுதான் கரெக்ட். அதுதான் ஆர்ட் ஆஃப் டீச்சிங். ஆர்ட் ஆஃப் டீச்சிங் என்ன காமிச்சிருக்கிறாங்க பாருங்க. அந்த ரதம் காமிச்சிருக்காங்க பாருங்க. அர்ஜுனனுக்கு கிருஷ்ணரானது கீதையை உபதேசித்தார் இல்லையா? அந்த டீச்சிங், அப்படிப்பட்ட ஆத்ம ஞானத்தை அவர் கொடுத்தார். அந்த படத்தை போட்டிருக்காங்க ஆர்ட் ஆஃப் டீச்சிங். ஓகேயா? அடுத்து அடுத்த கலை ஆர்ட் ஆஃப் லெட்டர் ரைட்டிங். ஆர்ட் ஆஃப் லெட்டர் ரைட்டிங் எழுதுவதற்கான கலை. அஹ், எழுதுறதுல கூட ஒரு கலை இருக்குது. அதாவது பிரம்மா பாபா இருந்தார் இல்லையா? பிரம்மா பாபா யாரு சொல்லுங்க? பிரம்மா பாபா யாரு? லேக்ராஜ் வைர வியாபாரம் இருந்தார். அவர் ஆம். தான் சொர்க்கத்துக்கு அவர் தான் வந்து பணம் இலவசனாக முதல் இலவசனாக வருகிறோம். சரி. ஆ தான். ஆ ஸ்ரீவரலட்சுமி சிஸ்டர் என்ன சொல்ல வரீங்க? லேக்ராஜ் யாரு? அதாவது சிவன் அவங்க சிவனோட விவரம் அவங்க. சிவன். சிவனோட அவதாரம் அவங்க. சிவன் அவரோட சரீரத்துல அவதாரம் பண்றார். அந்த ஓகேங்களா? அவதாரம் பண்ற ஆ லேக் அப்புறம் யாரு? பிரம்மா பாபா யாரு? பிரம்மா பாபாவை பத்தி நீங்க என்ன தெரிஞ்சு வச்சிருக்கிறீங்க? இந்த படத்துல நடுவுல இருக்கிறாருல்ல பிரம்மா பாபா வயதானவர். அவருக்கு பின்னாடி கிருஷ்ணரை காமிச்சிருக்காங்கல்ல, அதுக்கும் மேல சிவபரமாத்மாவை காமிச்சிருக்காங்கல்ல. இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க இந்த படத்திலிருந்து? ஆ ஓகே. இந்த பிரம்மா உடல்ல சிவன் அவதாரம் செய்து, அவதாரம் செய்யறதுன்னா என்ன அர்த்தம்? அவதாரம் செய்வதுன்னா என்ன அர்த்தம்? இந்த சரீரத்துக்குள்ள நுழையிறாரு. இப்ப நாம பிரவேசித்தல். ஆத்மாக்கள். ஆ அவர் உடம்புல பிரவேசித்தல். ஆ அவருடைய உடம்புல பிரவேசிக்கிறார். பிரவேசித்து எந்த இடத்துல இருப்பாரு? ஆ இரு புருவ மத்தியில நம்ம ஆத்மா இருக்குதுல்ல, ம். அது பக்கத்துல அவர் போய் உக்காந்துக்குவாரு. உக்காந்துக்கிட்டு பிரம்மாவினுடைய உடல் மூலமாக இந்த ஞானத்தை கற்பித்தார். அவருக்கு வாய் வேணும்ல, எப்படி இதெல்லாம் சொல்லுவார் அப்போ? அப்ப அந்த ரதம் இறைவனினுடைய ரதம். ரதம்னா என்ன அர்த்தம்? இறைவனுக்கான ஷரீரம். இறைவனுக்கு ஒரு சரீரம் இருந்தா தானே வாய் மூலமாக சொல்லி கொடுக்க முடியும். சோ அப்ப இந்த லேக்ராஜ் என்கின்ற வைர வியாபாரி தன்னுடைய 60வது வயதுல சிவபரமாத்மா இவருடைய உடல்ல பிரவேசம் செய்து இந்த ஞானத்தை கொடுக்கறாரு. அப்ப இவரோட பெயரை லேக்ராஜ் என்பதை பிரம்மான்னு பேர் வைக்கிறார். ஏன்னா இறைவன் இந்த படைப்பு தொழிலை இவர் மூலமாக செய்றார். அதனால இவர் பிரம்மா. சிவன் வந்து திரிமூர்த்தி சிவன் சொல்லப்படுகிறார். திரிமூர்த்தி அப்படின்னா என்ன காரியம் செய்கிறாரு? படைக்கிறார், பாலனை செய்கிறார், அப்புறம் அழிக்கின்றார். எதை அழிக்கின்றார்? நமது அவகுணங்களை, அசுர சமஸ்காரங்களை அழிக்கின்றார். அப்படி திரிமூர்த்தியாக சிவனானவர் இந்த உலகத்துல அவதரித்து இந்த 3 மாபெரும் காரியங்களை செய்றார். ஓகேயா? அப்ப இந்த பிரம்மாவின் சரீரத்துல தான் இவர் பிரவேசம் பண்றாரு. இவருக்கு தெரியுது நான் தான் எதிர்காலத்து கிருஷ்ணர். கிருஷ்ணனாகிய நான் தான் நாராயணனாக சத்தியுகத்துல முதல் ராஜாவாக ஆகப் போகின்றேன். லக்ஷ்மியும் நாராயணனும் இணைந்த ரூபம்தான் விஷ்ணு. நான் தான் நரனிலிருந்து நாராயணன் ஆகப் போகின்றேன் அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் தெரியுது. அப்புறம் அப்ப இருந்து என்ன பண்றாரு? தன்னுடைய மொத்த வாழ்க்கையும் இறைப்பணிக்காக அர்ப்பணம் செய்றார். இப்ப வாங்க, ஆர்ட் ஆஃப் லெட்டர் ரைட்டிங், கடிதம் எழுதுவதற்கான கலை. இப்ப இந்த பிரம்மா பாபா என்ன பண்ணுவாரு? இரவு முழுவதும் உட்காந்து கடிதம் எழுதுவார். பாருங்க, இப்ப நம்ம இன்னைக்கு இந்த கிளாஸ் செய்றோம். இந்த கிளாஸ் ரெக்கார்ட் ஆகுது, யூடியூப்ல நம்ம பப்ளிஷ் பண்ணிடுறோம். அப்ப இது உலகத்துல இருக்கிற எத்தனை பேர் வேணாலும் யூடியூபை ஆக்சஸ் பண்ணி கேட்டுக்க முடியும். 1936கள்ல என்ன இருந்தது? முன்னெல்லாம் வந்து அவர் முரளிகள் சொல்லும் பொழுது, பரமாத்மாவின் மகா வாக்கியங்கள் சொல்லும் பொழுது ஒரு டேப் ரெக்கார்டர் கூட இல்ல. அந்த ஒளி நாடா டேப் ரெக்கார்டர் எல்லாம் அதுக்கப்புறம் தான் வந்தது. சில மாதங்கள் சில வருடங்கள், எனக்கு எக்ஸாக்டா தெரியல, சில வருடங்களா சில மாதங்களான்னு.
சில மாதங்கள் கழித்து தான் அவர் சொன்னதையே ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க டேப் ரெக்கார்டர்ல. அதுவரை என்ன பண்ணாங்க? அதுவரை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இவர் சொல்ல சொல்ல எழுதி வைப்பாங்க. புரியுதுங்களா? இப்போ ஒருத்தர் சொல்றாங்க அப்படின்னா நம்ம கேட்டு கேட்டு எழுதுவோம்ல, அப்படிதான் அந்த கிளாஸ் எல்லாம் போச்சு. அதுக்கப்புறம் தான் ஒளி நாடா இதெல்லாம் வந்தது. அப்ப அந்த காலத்துல நிறைய பேரோட டவுட்ஸ் எல்லாம் இவருக்கு வரும். அப்ப இவரு எல்லாருக்கும் எழுதுவாரு. இப்ப நமக்கு எத்தனை டவுட்ஸ் வருது, ஒரே கிளாஸ்ல எல்லாத்தையும் கேட்டுக்கிறோம். நம்ம ஒருத்தரோட டவுட்ஸ் இன்னொருத்தருக்கும் வந்தா இன்னொருத்தர் கேட்கும் பொழுதே நமக்கு கிளாரிஃபை ஆயிடுது. அதை ரெக்கார்ட் பண்றோம், யாருக்குனாலும் அமுச்சுக்கிறோம். இந்த கிளாஸ் கேளுங்கன்றோம், முடிஞ்சிருச்சு வேலை. அப்ப அப்படி கிடையாது. நிறைய கடிதங்கள் வரும். இது எப்படி பாபா, அது எப்படி பாபா, இத பத்தி சொல்லுங்க, அதை பத்தி சொல்லுங்க. சில பேர் தன்னுடைய வாழ்க்கையோட பிரச்சனைகளை எல்லாம் கூட கடிதமா எழுதி அனுப்புவாங்க. எல்லாருக்கும் உட்கார்ந்து இவரு கடிதம் எழுதுவார், ரிப்ளை பண்ணுவார். ம் பாபாவினுடைய கடிதங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஏன்னா பரமாத்மா அவருடைய உடல்ல அவதரித்திருக்கிறார். அப்ப அந்த தாக்கம் இருக்கும், அந்த நாலேஜினுடைய தாக்கம் இருக்கும். அப்ப இறைவன் மூலமாக என்ன விஷயங்களை இவர் கற்றாரோ அந்த பார்வையிலிருந்து ஒரு விஷயத்தை பார்ப்பாரு. அப்ப அவருடைய கடிதங்கள் ஒவ்வொரு குழந்தைக்கும் போய் சேரும் பொழுது எப்படி இருக்கும்? அந்த கடிதத்துல அவ்வளவு அன்பு இருக்கும், அந்த கடிதத்துல அவ்வளவு ஒரு இன்ஸ்பிரேஷன் இருக்கும். அதாவது நமக்கு இறைவனிடமிருந்து ஒரு கடிதம் வந்தா எப்படி நம்ம அதை பார்ப்போம், எப்படி படிப்போம்? ஒரு நாள்ல ஒரு 10 100 முறையாவது படிக்க மாட்டோம்? படிப்போமா படிக்க மாட்டோமா? இல்ல, ஒண்ணுமே கிடையாது. நமக்கெல்லாம் திருமணம் ஆவதற்கு முன்னாடி நிச்சயம் ஆயிடுச்சு, திருமணம் இன்னும் நடக்கல. அப்ப நம்ம ஸ்பௌஸ் கிட்ட இருந்து லெட்டர் வருது. அந்த லெட்டரை வந்து எப்படி பத்திரமா வச்சிருக்கிறோமா இல்லையா? இப்ப வரை கூட வச்சிருப்போம் இல்லையா? வச்சிருப்போமா மாட்டோமா? இல்ல, சரி, அந்த லெட்டரை எத்தனை முறை நம்ம படிச்சிருப்போம்? அடுத்த லெட்டர் வர்றதுக்குள்ள அந்த அதை 1000 முறையாவது படிச்சிருக்க மாட்டோம்? இங்க இறைவனே அவதரித்து நம்மளுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்றாரு. நமக்காக பிரத்யேகமாக ரிப்ளை பண்றாரு. எப்படி இருக்கும்? ஒரு பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும். அவருடைய அந்த கடிதத்துல அவ்வளவு ஒரு எல்லையற்ற அன்பு இருக்கும். ஆ, அப்படி பாபா என்ன பண்ணுவாரு? கடிதம் எழுதி மற்றவர்களுடைய இதயத்தை வென்றார். அதுதான் ஆர்ட் ஆஃப் லெட்டர் ரைட்டிங். நம்ம அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒருத்தருக்கு ஒரு விஷயத்த சொல்லும் பொழுது அந்த எழுத்துக்களில் அவ்வளவு சக்தி. நம்ம படிச்சிருக்கிறோம்ல, இந்த சுதந்திர போராட்டத்துல எல்லாம் புரட்சியானது எதன் அடிப்படையில ஏற்பட்டது அப்படின்னா எழுத்துக்கள் மூலமாக ஏற்பட்டது. மகாகவி பாரதி அவர் என்ன சொல்லுவாரு? புரட்சி கவிஞர் தான் சொல்லுவாங்க. அவரோட சில பாடல்கள் எல்லாம் மனசுக்குள்ள அப்படி ஒரு வீரத்தை உருவாக்கும். அப்ப எழுத்து அப்படிங்கிறது எவ்வளவு ஒரு விஷயத்தை ஏற்படுத்துது, ஒரு இன்ஸ்பிரேஷனை ஏற்படுத்துதா இல்லையா? புரியுதுங்களா என்ன சொல்றோன்னு? அப்ப இங்க பாபாவினுடைய கடிதங்களும் அப்படி இன்ஸ்பிரேஷன் கொடுக்கும் கடிதமாக இருக்கும். அது அனைவரினுடைய இதயத்தையும் கொள்ளை கொண்டது. அது ஆர்ட் ஆஃப் லெட்டர் ரைட்டிங். நமக்கு கூட ஆத்மா சம்பூர்ண நிலையை அடையும் பொழுது நம்ம வார்த்தைகள்ல சக்தி, எழுத்துக்கள்ல சக்தி எல்லாத்துலயும் வந்துரும். அடுத்து ஆர்ட் ஆஃப் சஸ்டினன்ஸ். என்ன காமிச்சிருக்காங்கன்னா, ஒரு மாடு, பசு தன்னுடைய கண்ணுக்குட்டியோட நிக்குது அப்படின்னா என்ன பண்ணும்? ஒரு ஒரு பசுவானது தன்னுடைய கன்று வளரும் வரை அதை பேணி பாதுகாக்கும் இல்லையா? ஆர்ட் ஆஃப் சஸ்டினன்ஸ் அப்படின்னா பாலனை செய்வதற்கான கலை. அஹ், அப்போ இந்த பிரம்மா பாபா எப்படி இருந்தார் அப்படின்னா, உங்களுக்கு தெரியும், அந்த காலத்துல ஒரு போர்டிங் ஸ்கூல் மாதிரி ஆரம்பிச்சாரு. அந்த ஸ்கூல்ல உலகாய கல்வியும் கற்பிக்கப்பட்டது, ஆன்மீக கல்வியும் கற்பிக்கப்பட்டது. 6 லிருந்து 60 வயது வரை இருக்கிற இருக்கிற மக்கள் எல்லாம் இருந்தாங்க, இருக்கிற பெண்கள் அப்படியெல்லாம் இருந்தாங்க. அப்ப இத்தனை பேரையும் தான் எப்படி அவர் பார்த்தாரு பிரம்மா பாபான்னா, தன்னுடைய குழந்தைகளாக பார்த்தார். ஒரு தாய் எப்படி பார்ப்பாளோ, இருப்பதோ ஆண் சரீரம், ஆனால் அவருடைய உணர்வு எப்படி இருந்தது அப்படின்னா,
ஒரு தாயை போல வளர்த்தார். அந்த யஜ்யத்துல அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவரு அந்தந்த பிரதேசத்துல என்னெல்லாம் விளையுமோ அங்க ஸ்பெஷாலிட்டி. இப்போ ஒரு இடத்துல மாம்பழம் ரொம்ப நல்லா கிடைக்கும் அப்படின்னா அது எவ்வளவு தூரமா இருந்தாலும் அங்கிருந்து மாம்பழத்தை வரவழைப்பார். அப் ஃபுட்டெல்லாம் வந்து அப்படி பிரமாதம். நெய்யெல்லாம் போட்டு பால் கீறு பாயாசம். என்னன்னா அவருக்கு இவர்கள் எல்லாம் இறைவனினுடைய கல்வியை இறைவனுடைய ஞானத்தை கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இவர்கள்தான் எதிர்காலத்து தேவதைகளாக ஆகிறார்கள். அப்ப அப்படிப்பட்ட தேவதைகளை நான் இப்ப வளர்க்கிறேன். அஹ்? அப்படிப்பட்ட தேவதைகளை நான் வளர்க்கின்றேன் அப்படின்ற உணர்வு இருக்கும் அவருக்கு. சோ அதுதான் ஆர்ட் ஆஃப் சஸ்டினன்ஸ். அப்படி ஒரு மிகுந்த ஒரு சிறந்த அன்பு, தியாகம், அப்புறம் சேவை மனப்பான்மை, களைப்பற்ற தன்மை, இது எல்லாமே அவர்கிட்ட இருந்தது. பாருங்க, ஒரு ஒரு நம்மளுடைய ஒரு லௌகீக குடும்பம், அதுல இருக்கிற 2 குழந்தைகளோ மூன்று குழந்தைகளோ, அந்த குழந்தைகளை வளர்க்கறதுல நமக்குள்ள எவ்வளவு அன்பு இருக்கிறது, எவ்வளவு தியாகம் இருக்கிறது. களைப்பற்று நம்ம வேலை செய்றோம் அவங்கள எப்படியாவது முன்ன கொண்டுட்டு வந்துடணும் அப்படின்னு. இந்த சின்ன குடும்பத்துல நம்ம கொண்டுட்டு வர்றதுக்குள்ளேயே கொஞ்சம் துக்குமுக்காடி போயிடுறோம். அப்ப அவர் அந்த யஜ்யத்துல கிட்டத்தட்ட 300ல இருந்து 350 பேர் இருந்தாங்க. அத்தனை பேரையும் அப்படித்தான் பார்த்தார். இது ஆர்ட் ஆஃப் சஸ்டினன், பாலனை செய்வதற்கான கலை. முதல்லயே பார்த்துட்டோம் நம்ம. நம்ம எல்லாருமே ஒரு இறை குடும்பத்தின் அங்கத்தினர் அப்படின்ற பார்வை வருது. அந்த பார்வை வரும் பொழுது அடுத்தடுத்த கலைகள் எல்லாம் வருது. ஓகே. அடுத்து வந்து ஆர்ட் ஆஃப் மார்ச்சிங் அஹெட் அண்ட் இன்ஸ்பைரிங் அதர்ஸ், அதாவது தலைமை தாங்கும் கலை மற்றும் மற்றவர்களை வந்து இன்ஸ்பயர் பண்றது, மற்றவர்களுக்குள்ளே ஒரு இன்ஸ்பிரேஷனை கொடுக்கிறது, அந்த கலை. ஆர்ட் ஆஃப் லீடிங் அப்படின்னா என்ன? தலைமை தாங்கும் கலை மற்றும் மற்றவர்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கிறது. ம். இப்ப ஒரு டீம் லீடா இருக்கிறீங்க, இல்ல வந்து ஏதாவது ஒரு, இப்ப நம்ம ஐஎஸ்ஆர்ஓ எல்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன். அங்க வந்து ப்ராஜெக்ட் ஹெட்டா இருப்பாங்க. இப்ப நம்ம அப்துல் கலாம் ஐயா எல்லாம் வந்து ஒரு அந்த காலகட்டத்துல ப்ராஜெக்ட் ஹெட்டா இருந்தாங்க. அப்ப நிறைய மிஷன்ஸ் வரும் பொழுது அதை தலைமை தாங்கினார். அதுல வருகின்ற எந்த தோல்வியாகட்டும் எதுவாக இருந்தாலும் தான் பொறுப்பெடுத்துக்கிட்டாரு. எல்லாரையும் வந்து தான் எப்படி நடந்து காட்டி அவர்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக இருந்தார் இல்லையா? ஒரு தலைவர் அப்படின்னா என்ன பண்ணணும்? தான் நடந்து காட்டி மற்றவர்களுக்கு ஒரு இன்ஃப்ளூவன்ஸை கொடுக்கணும். அப்ப பிரச்சனை வந்தா ஓடி போறது, இல்ல வந்து பிரச்சனை வந்தா மத்தவங்க மேல குற்றச்சாட்டை போடுறது, ஆ? பிரச்சனை வந்தா நீ தான் சரியா செய்யணும் அப்படின்னு சொல்லி அதிலிருந்து கலண்டுக்கிறது, இதெல்லாம் ஒரு ஒரு தலைமைக்கான அழகு கிடையாது. பார்ட் ஆஃப் மார்ச்சிங் அஹெட் அப்படின்னா எந்த விதமான ஒரு சவால்கள் வந்தாலும் அந்த சவாலை நான் முன்ன இருந்து சமாளிப்பேன். பிரம்ம பாபாவினுடைய கதையெல்லாம் கேட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அவர் அத்தனை பிரச்சனைகளுக்கு நடுவுல தன்னை எப்படி முதுகெலும்பாக வைத்து கொண்டார். எந்த ஒரு புயல்னாலும் அவர்தான் தாங்குவார். அவர் தாங்கி அதை எப்படி ஃபேஸ் பண்ணாரு, அதை எப்படி சமாளிச்சு முன்ன போனாரு அப்படிங்கிறது அவர் வந்து ஒரு, என்ன சொல்றது, என்சைக்ளோபீடியா மாதிரி. நம்ம வாழ்க்கையில என்ன பிரச்சனை வந்தாலும் அவரோட வாழ்க்கையில என்ன வந்தது, அவர் எப்படி சமாளிச்சாரு அப்படிங்கிறத நம்ம ஈஸியா அவரோட வாழ்க்கையிலிருந்து ஒரு பிரேரணை எடுக்கலாம், ஒரு இன்ஸ்பிரேஷன் எடுக்கலாம். அவர் பார்க்காத விஷயங்கள் கிடையாது, அவர் சந்திக்காத விஷயங்கள் கிடையாது. ஒவ்வொரு சூழ்நிலையிலும் அவர் அதை வந்து எப்படி எதிர்கொண்டார், எப்படி நடந்துகிட்டாரு, நம்ம போய் அங்க போய் ஒரு ரெஃபரன்ஸ் மாதிரி எடுத்துக்கலாம். அப்படி ஆர்ட் ஆஃப் மார்ச்சிங் அஹெட் அண்ட் இன்ஸ்பைரிங் அதர்ஸ். பி சிம்பிள் அண்ட் பி சாம்பிள். நம்ம ஒரு எடுத்துக்காட்டாக இருந்து மற்றவர்களுக்கு புரிய வைக்கணும். பாருங்க, சில வீட்ல எல்லாம் சொல்லுவாங்க, குழந்தைங்க கிட்ட பயங்கரமா அட்வைஸ் பண்ணுவாங்க. நீ கோவப்படக்கூடாது, நீ பொய் பேசக்கூடாது, நீ பொறாமப்படக்கூடாது, இப்படி நடந்துக்கூடாது, அப்படி நடந்துக்கூடாது, நேரத்துக்கு எழுந்துக்கணும், சரியா சாப்பிடணும், எதையும் வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது, எல்லா அட்வைஸையும் சொல்லிட்டு அவங்களே அது மாதிரி நடந்துக்கலன்னா எப்படி இன்ஸ்பிரேஷன் வரும் சொல்லுங்க? வருமா? கணவன் மனைவிய கடிஞ்சு பேசுறாரு. ம்
ஆபீஸ்ல இருக்கிற கஷ்டத்தை, ஆபீஸ்ல இருக்கிற பிரச்சனையெல்லாம் இங்க வந்து கோவமா கொட்டுறாரு. அப்ப குழந்தைகள் கிட்ட ரெண்டு பேரும் பேசி சண்டை போடும் பொழுது சண்டை போடாத, கோவப்படாதன்னு சொன்னா அங்க ஈடுபடுமா? எடுபடாது சிஸ்டர். எடுபடாது இல்ல. அப்போ ஒரு எடுபடாது. தலைமை, ஒரு தலைமை அப்படின்னாலே தான் நடந்து காட்டணும். தன்னுடைய நடத்தை மூலமாக, தான் நடந்து காட்டுவதன் மூலமாக மற்றவர்களுக்கு ஒரு பிரேரணையை தரணும். இந்த ஆர்ட்டும் ஒன் ஆஃப் த ஆர்ட், 16 கலைகள்ல ஒன் ஆஃப் த ஆர்ட். ஓகே. ஸோ இப்படி நமக்கு இன்னும் கூட 8வது வந்து ஆர்ட் ஆஃப் என்டர்டெயின்மெண்ட். அதாவது நம்ம இப்ப இந்த ஆன்மீகத்துல நம்ம நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்கின்றோம், நிறைய விஷயங்களை செய்றோம், நம்ம எண்ணங்களை மாத்துறோம், எல்லாமே செய்றோம். ஆனாலும் கூட நமக்குள்ளே இருக்கின்ற சென்ஸ் ஆஃப் ஹியூமர், சென்ஸ் ஆஃப் என்ஜாயிங், அது போயிடக்கூடாது. பாருங்க, சாதாரணமா என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த ஆன்மீக வாழ்க்கையில இருக்கிறவங்களுக்கு சிரிக்க தெரியாது, ஜோக் அடிக்க தெரியாது, என்டர்டெய்னிங்கா இருக்க தெரியாது அப்படின்னு நினைக்கிறாங்க. உண்மையிலேயே யார் ஒருவர் சரியான ஆன்மீக பாதையில் இருக்கிறாங்களோ அவர்கள் அனைவரையும் மகிழ்விப்பவர்களாக இருப்பாங்க. சும்மா வந்து ஏதோ ஒரு ஜோக்க சொல்லி, அர்த்தமில்லாத ஜோக்க சொல்லி மொக்க போடுறது கிடையாது. அப்படி கிடையாது. மற்றவர்களை மகிழ்விக்கிறதுல கூட ஒரு ஒரு அந்த அறிவை வெளிப்படுத்தும், வெளிப்படுத்துவதன் கூடவே மற்றவர்களை மகிழ்விப்பாங்க. அர்த்தமுள்ள சிரிப்பாக இருக்கும், பேச்சுல ஒரு அர்த்தம் இருக்கும், என்டர்டெய்னிங்கா இருப்பாங்க, மற்றவர்களை மகிழ்விக்கவும் செய்வார்கள். பாருங்க, சத்தியுகத்துல நம்ம டிராமாஸ்ல ப்ளே பண்ணுவோம், நாடகங்கள் நடக்கும், எல்லாமே காமெடி நாடகமா. ஏன்? இங்கதான் சீரியல்ல வந்து லிட்டர் கணக்குல கண்ணிலிருந்து தண்ணி வந்து அந்த சோகமெல்லாம் வழியும். நமக்கு தான் சோகம்னா என்னன்னு தெரியாதே, கவலைன்னா என்னன்னு தெரியாது, வலின்னா என்னன்னு தெரியாது, துன்பம்னா என்னன்னு தெரியாது. அப்ப அந்த டிராமால என்ன இருக்கும் யோசிச்சு பாருங்க. சத்தியுகத்தின் டிராமா ஃபுல்லுமே காமெடி தான். அப்ப எந்த அளவுக்கு நமக்குள்ள சென்ஸ் ஆஃப் ஹியூமர் இருக்கணும். அந்த சென்ஸ் ஆஃப் ஹியூமர்லயும் ஒரு அர்த்தம் இருக்கும். சும்மா இந்த கீழான ஜோக்கு அந்த மாதிரி எல்லாம் இருக்காது. ஆனா அந்த ஹியூமரும் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். அப்ப அந்த கலை இப்ப வந்தாதானே சத்தியுகத்துல அந்த மாதிரி காமெடி டிராமாஸ் எல்லாம் நம்ம பண்ண முடியும். என்ன நினைக்கிறீங்க? ம்? அடுத்து 9வது கலை ஆர்ட் ஆஃப் ஸ்வீட் டாக்கிங். மிகவும் இனிமையான வார்த்தைகளை சொல்வதற்கான கலை. அஹ், ரொம்ப இனிமையான வார்த்தைகள் என்ன பண்ணிடும் அப்படின்னா, நிறைய நேரங்கள்ல எவ்வளவு கஷ்டமான ஒரு சுச்சுவேஷன்ஸ்ல கூட கிராஸ் பண்ண வச்சிடும். யார் ஒருவர் ஆத்ம உணர்வோடு இருக்கிறாங்களோ அவர்களுடைய வாயிலிருந்து எப்பயுமே இனிமையான வார்த்தைகள் தான் வரும். ஆத்ம உணர்வுல இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? இனிமையான வார்த்தைகள் சொல்லுவாங்க. கவலைப்படாத, எல்லாம் பார்த்து சரி பண்ணிடலாம், ம், ஒன்னும் பிரச்சனை கிடையாது, இதையும் கடந்து போயிடலாம். நம்ம சந்தோஷமா இருக்கும் பொழுது இனிமையா பேசுறதுங்கிறது வேற. ஒரு டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷன் இருக்கும் பொழுதும் கூட இனிமையாக பேச வேண்டும் என்றால் ஒருவர் தன்னுடைய ஆத்ம உணர்வுல இருக்கும் பொழுதுதான் அது வரும். ஆத்ம உணர்வுல நம்ம வந்துட்டோம்னா இந்த ஞானம் நல்லா புரியும். ஏன் இந்த விஷயம் நடக்குதுன்னு புரியும். இந்த விஷயம் எவ்வளவு கஷ்டமான விஷயமா இருந்தாலும் பரமாத்மா என் துணையில இருக்கிறார், அவர் இருக்கு, எனக்கு என்ன பயம், எல்லாமே நடப்பது எல்லாமே நன்மைக்கே. அப்படிங்கும் பொழுது மனசு கலங்கல, அப்ப வார்த்தை கூட பவர்ஃபுல்லா, கான்ஃபிடென்ட்டா, இனிமையா வந்துருது. அப்ப ஆர்ட் ஆஃப் ஸ்வீட் டாக்கிங், இனிமையாக பேசுவதற்கான கலை. அப்புறம் ஆர்ட் ஆஃப் கிரியேட்டிங் ஹோப், ஆர்ட் ஆஃப் லீடர்ஷிப். இனியும் ஒரு 16 கலைகள், இனி கொஞ்சம் 5-6 மீதி இருக்குது. அதை நாளைக்கு பார்க்கலாம். இப்ப நம்ம சின்னதா ஒரு மெடிடேஷன் பண்ணிட்டு கிளாஸ் எண்ட் பண்ணிக்கலாம். ஓம் சாந்தி. நான் ஆத்மா, பரமாத்மா கொடுக்கின்ற இந்த இறை ஞானத்தின் மூலமாக எனக்குள்ளே சக்தியை நிரப்பிக் கொண்டிருக்கின்றேன். இந்த ஞானமானது
எனக்குள்ளே சம்பூர்ண தூய்மையை உருவாக்கி கொண்டிருக்கின்றது. என்னுடைய சங்கல்பங்களில் தூய்மை, என்னுடைய எண்ணங்களில் சக்தி, என்னுடைய பார்வை விகாரமற்ற பார்வை, என்னுடைய உள்ளுணர்வு தூய்மை, இப்படி அனைத்திலும் பவித்ரதா நிரம்புகின்றது. இதனால் ஆத்மாவிற்குள் 16 கலைகளும் நிரம்புகின்றது. எந்த ஒரு சூழ்நிலையிலையும் எப்படிப்பட்ட பொறுப்புகள் வகித்தாலும் ஓய்வுத்தன்மையை என்னால் அனுபவம் செய்ய முடிகிறது. பரமாத்மா இயக்குனர், நான் அவரது இயக்கத்தினுடைய அடிப்படையில் நடிக்கின்ற ஒரு ஹீரோ ஆக்டர் என்பதாகவே அனுபவம் செய்கின்றேன். இப்படி ஒவ்வொரு கலையும் எனக்குள்ளே உருவாவதை என்னால் உணர முடிகிறது. நான் ஆத்மா பரமாத்மா ஞானத்தின் மூலமாக 16 கலைகள் நிறைந்த தேவதையாக மாறிக்கொண்டிருக்கின்றேன். ஓம் சாந்தி.